டூ வீலரில் சென்ற அதிமுக பெண் நிர்வாகிக்கு பறக்கும் முத்தம். விசாரணையில் அந்த நபர் யார் என தெரிந்ததால் பரபரப்பு. சென்னை அயனாவரம் ஏகாங்கிபுரம் பகுதியை சேர்ந்தவர் திவ்யா கௌரி சங்கர். இவர் அதிமுகவில் 74 வட்ட துணை அமைப்பாளராக பதவி வகித்து வருகிறார். மேலும் திவ்யா நடந்து முடிந்த மாநகராட்சி கவுன்சிலர் தேர்தலில் திருவிக நகர் பகுதியில் மேயர் பிரியாவை எதிர்த்து போட்டியிட்டுள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு திவ்யா ஓட்டேரி பாஷியம் தெருவில் அதிமுக சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டுவிட்டு இரவு தனது கணவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். வரும் வழியில் உணவகம் ஒன்றில் உணவு வாங்கிய திவ்யா பின்னர் அங்கிருந்து ஜமாலியா வழியாக பெரம்பூர் செங்கை சிவம் மேம்பாலம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த போதை ஆசாமி ஒருவர் அதிக சத்தமாக ஹாரன் அடித்து இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சென்றதோடு திவ்யாவை பார்த்து ஆபாச செய்கையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. உடனே திவ்யா தனது கணவரிடம் இது குறித்து கூறியதால் ஆத்திரமடைந்த கணவர் உடனே இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு போதை ஆசாமியிடம் இது குறித்து கேட்டபோது அந்த நபர் தெனாவட்டாக பதிலளித்துள்ளார். உடனே அருகில் இருந்த பொதுமக்கள் ஓடி வந்து போதை ஆசாமிக்கு தர்ம அடி கொடுத்து ஓட்டேரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் திவ்யா இது குறித்து ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர். முதல்கட்ட விசாரணையில் அதிமுக பெண் பிரமுகரிடம் ஆபாச செய்கையில் ஈடுபட்ட நபர் ஓட்டேரி காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவில் முதல் நிலை காவலராக பணியாற்றி வரும் தினேஷ் என்பதும் அவர் மதுபோதையில் திவ்யாவிடம் ஆபாச செய்கையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கணவருடன் சென்ற அதிமுக பெண் பிரமுகரிடம் காவலர் ஒருவர் மதுபோதையில் ஆபாச செய்கையில் ஈடுபட்ட சம்பவம் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.